கரிகாடா. இந்த ஒரு படத்தோட கதைய நம்ம பார்க்கும்போது, இந்த கதை புது வித்தியாசமா இருக்குன்னு நெனச்சா தயவுசெய்து அப்படி கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட இந்திய சினிமாலருந்து, ஹாலிவுட் சினிமாலருந்து எடுத்த ஒரு மட்டமான ஒரு கதைய போட்டு எடுத்து வச்சிருக்காங்க கைஸ். இத பார்க்கும்போது படத்த ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்து பார்த்தா, "என்னடா இப்படியே எடுத்து வச்சிருக்கியே?" அப்படிதான் கைஸ் நமக்கே தோணுச்சு. இதுல படத்தோட கதைய நம்ம பார்க்கும்போது, ஹீரோ ஒரு பன்றிய வேட்டையாடக்கூடிய ஒரு ஆளா இருக்காப்புல. அவர் கொஞ்சம் அந்த ஊர்ல கொஞ்சம் ஃபேமஸா இருக்காங்க. அந்த ஒரு 3 ஏக்கர் தோட்டத்துல அவர் அது வீடு மாரி அதுல வசிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல வராப்புல. ஒரு பண்ணையார் ஃபேமிலியா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு கட்டத்துல பெரிய ஒரு அதிகாரத்த கையில வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல இருக்காப்புல. போலீஸ் அதிகாரிகள்லருந்து யாருமே அவர எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு படத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு கட்டத்துல பன்றி ஒரு உலகத்துல வேட்டையாடிக்கிட்டு, அதுக்கப்புறம் பன்றி ஒரு கட்டத்துல சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கட்டத்துல நல்லா சந்தோஷமா போயிட்டுருக்கான். சந்தோஷமா போயிட்டுருக்கும்போது அடுத்தது என்ன லவ் தான். அந்த பண்ணையார் ஃபேமிலிக்கு ஒரு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு. அது நம்ம பண்ணையார் அந்த ஊர் பெரிய ஒரு தலைவரோட பையன் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டா இருக்காப்புல. அந்த ஊர் தலைவர் நம்ம பையனுக்கு ஒரு பழக்கத்துல இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள்லாம் ஒரு கட்டத்துல இருக்கு. ஆனா, அந்த பொண்ணுக்கு மாமன் பையன புடிக்காம நம்ம ஹீரோ மேல ஒரு கட்டத்துல காதல் வந்துருது. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சு, ஏன்னா நமக்கு கூட கடைசில இப்படி ஒரு துரோகம் ஒண்ணு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பண்ணையார் ஃபேமிலியோட ஹீரோட ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட அண்ணன் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல கொல்ல பாக்குறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் தெரியாம ஒரு கட்டத்துல ஏகப்பட்ட கும்பலோட ஒரு கட்டத்துல பன்னிய வேட்டையாடுறதுக்கு ஒரு கட்டத்துல போறாப்புல. போகும்போது அங்க ஒரு கட்டத்துல தெரிய வருது, நம்ம அந்த பன்னிய வேட்டையாட வரல. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வேட்டையாடுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல துப்பாக்கியோட ஒரு கட்டத்துல சுட்டு தள்ளிறானுங்க. அதுலருந்து நம்ம ஹீரோ கட்டத்துல தப்பிச்சு வந்துறாப்புல. தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நம்மள கொல்றதுக்கு யாரு? அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல தெரிய நம்ம பண்ணையார் தான். நம்ம கூட இருந்த ஃப்ரெண்டு தான் இப்படி பண்றாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிவெஞ்ச் பண்ற மாரி தான் காமிச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த ஒரு பொண்ண கரம் புடிச்சாப்புலயா, அதுக்கப்புறம் நம்ம அந்த பண்ணையார அவர் ரிவெஞ்ச் பண்ணாப்புலயா, இல்ல அந்த பண்ணையார நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோ மேல ஒரு படத்துல ரிவெஞ்ச் பண்ணாங்களா? அதாங்க இந்த படத்தோட கதையா இருக்கு. அந்த ஒரு கதைய பார்க்கும்போது எல்லாமே வழக்கப்பட்ட கதை மாரி தாங்க சரி. எதுவுமே நமக்கு சுவாரஸ்யமே இருக்காது. அத பார்க்கும்போது ஒரு 1995 காலகட்டத்தில எப்படி அந்த எந்த எந்த மாரியான அந்த ஒரு காலகட்டத்தில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத மட்டும் நீட்டா அழகா காமிச்சிருக்காங்க. மித்தபடி இந்த ஒரு படத்தில எதுவுமே நமக்கு சுவாரஸ்யமா இருக்காது. காமெடிலேருந்து எதுவுமே பார்க்கறதுக்கு அவ்வளவா ரசிக்க முடியாம இருக்கு. ஸ்க்ரீன் பிளே தாங்க வேற லெவல். ஏன்னா ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு தக்காளி தாறுமாறான சூப்பரா ஸ்க்ரீன் பிளே குடுத்துருக்காங்கல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ஒவ்வொரு சீன்லாம் பார்க்க எல்லாமே அருமையா இருந்துச்சு. அருமையா இருந்து என்ன பண்றது? கதையில வித்தியாசமா எதுவுமே இல்லையே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி படத்தோட ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர ஒரே ஃபைட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே ஃபைட்டா தான் இருந்துச்சு. அத பார்க்கும்போது ஓகேப்பா அப்படிதான் இந்த ஹீரோவுக்கு ஓகேப்பா அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த இந்த ஒரு படத்துல ஒரு ஹீரோயினி எதுவுமே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு சொல்ற மாரி எதுவுமே இல்ல. மித்தபடி இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா நம்ம நம்ம காடா நடராஜ் அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காருல்ல. அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர ஒரு கைலி மாரி ஒரு கட்டத்துல கட்டிருவாப்புல. அது எதுக்கு கட்டுறாப்புல? ஏன்னா எப்படி சொல்றது? நம்ம மிருகம் படத்துல நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல ட்ரெஸ் சேஞ்ச பார்த்தாலே நமக்கு ஒரு கட்டத்துல சிரிப்பா இருக்கும். அதே மாரி தான் இந்த ஒரு படத்துலயும் அந்த ஹீரோவுக்கு ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல பார்க்குற நேரம்லாம் ஒரே பீடி தான். பீடிய குடிச்சுக்கிட்டு புகை விட்டுக்கிட்டே ஒரு பக்கத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறனால நமக்கு என்னப்பா அந்த மனுஷன் இப்படி இருக்காப்புல அப்படின்னு அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. மித்தபடி அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா அப்படிதாங்க இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட எப்படி நம்ம செட்டி அவரு இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் வில்லனா நடிச்சிருக்காப்புல. அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ரசிக்க முடியா இருந்துச்சு. மெயினா இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளர் நம்ம ஆதிசேஷன் நம்ம சாசாங் அவரு இந்த ஒரு படத்தோட ஒரு இந்த ஒரு 2 பேரும் தான் இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளர் இருக்காப்புல. பிஜிஎம்லேருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா குடுத்துருக்காங்க. ஆனா சாங்ஸு நமக்கே தெரியும் கன்னட சினிமாலேருந்து தமிழ்ல டப்பிங் பண்ணா எப்படி இருக்கு? மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தம் இல்லாத பாட்டுலாம் இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. மத்தபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாங்க வேற லெவல்ல எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரசிக்க முடியாத இருந்துச்சு. மெயினா இந்த ஒரு படத்த எடுத்த டைரக்டர் நம்ம வெங்கடேஷ் அவரே இந்த ஒரு படத்தோட ஒரு டைரக்டரா இருக்காப்புல. கண்டிப்பா படம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டா கொண்டு போயிருக்கலாம். ஆனா ஏன் இப்படி கதைய போட்டு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா கொண்டு போனாப்புல. ஆனா செகண்ட் ஹாஃப் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு செகண்ட் ஹாஃப் ஏன் இப்படிலாம் பண்ணாப்புல அப்படிங்க நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்துல பார்க்கும்போது எப்படி மறுஜென்மத்த பத்தி இப்போ ஒரு கட்டத்துல பேசியிருக்காங்க. மறுஜென்மத்த பத்தி ஒரு டீட்டெயில்ஸும் குடுக்காம ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரை 2 பேரும் எதுக்கு பார்த்து சண்டை வர்றாய்ங்க? ஏன் சண்டை வர்றாய்ங்க? அப்படியே பார்க்கவே நமக்கும் தெரியாது. நடிச்சவங்க அவங்களுக்கும் என்னன்னு தெரியல. ஏன்னா அது கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்ஸாவே கொண்டு போயிருக்கலாமே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி தவிர்த்துருக்கலாமே அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். மித்தபடி தமிழ் டப்பிங்லேருந்து எல்லாம் ஓகே.